நீர்நிலையை வந்து அகற்றணும், இதுதான் மாற்றம் அப்படின்னு சொன்னா இந்த மாற்றத்தை இந்த அரசு எல்லாத்துலேயும் காட்டணும். கார்பரேட்டுகளுக்கு ஒரு நீதியாகவும் இன்னைக்கு பள்ளிக்கரணியை சுற்றி இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 5000 ஹெக்டர் அளவுக்கு இருந்த நீர்நிலை இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது வெறும் 650 ஹெக்டர் தான் இருக்கு. அது கூட புள்ளி விவரத்தில் சொல்லப்படுறது தான். உண்மையிலேயே என்ன இருக்குன்றது அந்த 650 ஹெக்டராவது இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமா தெரியாது. மதுரை ஹைகோர்ட்ல தமிழக அரசை வந்து பாராட்டி ஒரு அமர்வில் அந்த புதுக்கோட்டை கல்லாங்குளம் விஷயத்தை சொல்றீங்க. அதேதான் புதுக்கோட்டையில் அந்த கல்லாங்குளம் சரி நீர்நிலை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக வந்து பல வருடமாக அந்த நீர்நிலைகள் சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக அதிகாரிகள் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ இந்த நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு மனு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு முருகேஷன்னு ஒரு நபர். இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு வந்து 3 மாதத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கிறன்னு கொடுக்கப்பட்ட அந்த பதில் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இது வந்து ஒரு சிறந்த மாற்றம் இந்த மாற்றத்தை எல்லா விதத்திலும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் இந்த மாதிரியான நிகழ்வு நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது? அதாவதுங்க இதில் வந்து என்னென்னா இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து வழக்கு தொடுக்கப்படுது. தமிழக அரசு விரைவாக வந்து பதிலளிச்சிருக்காங்க. அதில் 3 மாதத்தில் நாங்கள் நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க. இது நீதிமன்றத்துடைய பார்வையில் அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா, இது நல்ல மாற்றம், இந்த மாற்றம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்க முடியுது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நீர்நிலை சம்மந்தமாக அகற்றுவது, நீர்நிலை ஆக்கிரமிப்பை வந்து மீட்டெடுக்கிறது இப்படின்ற நடவடிக்கை அவ்வப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படி பொதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்படுறது வளமையாக இருக்குது, ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது குறைவாக இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி நடவடிக்கை விஷயங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் அகற்றப்படுது இல்லை எங்கெங்கெல்லாம் அகற்றப்படாமல் இருக்குது, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது. யாருக்கு வந்து அகற்றுறாங்க, யாருக்கு அகற்றாமல் இருக்கிறாங்க, யாருக்கு நீதம் கிடைக்குது, யாருக்கு நீதம் கிடைக்காம போகுது, இதுதான் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கணும். ஏன்னா தமிழக அரசை வந்து பாராட்டுறாங்கன்னா அது அவங்க விரைவாக அடித்ததுக்கு பாராட்டிட்டு போகட்டும், அது நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு விஷயத்தை விரைவாக செஞ்சாலும் நம்மளே பாராட்ட தானே செய்வோம். ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இப்போ அகற்றப்படாத நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இன்றைக்கும் அகற்றப்படாத பல பாதிப்புகள் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அதுதான் இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பு விஷயத்தில் பொதுவாகவே உயர்நீதிமன்றம் கடுமை காட்டுறாங்க. அது மக்களுக்கு பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்றதில் ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க, அக்கறையில் வந்து தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பார்வை வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது ஏழ்மையான மக்கள், பாமர மக்கள், அவங்க ஒரு நீண்ட நெடிய காலமாக ஒரு நீர்நிலையில் ஒரு ஓரத்துலையோ வாழக்கூடிய மக்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு 40 வருஷம் இருக்கிறாங்க, 30 வருஷம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்துருது, சாலை போட்டு கொடுத்துருது, தண்ணி வசதி கொடுத்துருது, எல்லா வசதியும் கொடுத்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நடந்துட்டு கடைசியில் மக்கள் பட்டாவுக்காக போராடி பட்டாவும் வாங்குறதுக்காக ஒரு நெருக்கத்தில் போகும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீதிமன்றத்துடைய கேஸு போனவுடனே ஆக்கிரமிப்புன்னு சொல்லி உடனே அதிரடியாக வந்து இடிக்கலாம் படுது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பல்லாவரத்தில் அனகாபுத்தூர்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் வந்து அந்த செம்பரம்பாக்கிலேருந்து திறந்து விட்டால் தண்ணி வந்து அடையாறு வந்து சேரக்கூடிய ஒரு அந்த தொடர்ச்சியான ஒரு ஆறு இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்று படுகையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் குறிப்பிட்ட சில வீடுகள், அது வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதி, அதில் கலந்தும் இருக்கிறாங்க, அதில் குறைவான மற்ற மாற்று மத சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பகுதி, அதே லைனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பட்டான் என்ற அடிப்படையிலையும் ஒரு பகுதி ஆக்கிரமிப்புன்ற பகுதி நிலையிலையும் அந்த பகுதியை விட்டுட்டு அது எல்லாம் ஃப்ளாட்டுகளாக இருக்குது. அது இருக்கிற பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஃப்ளாட்டுகள் கட்டப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறப்பயே துவக்கத்திலேயே போய் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லையாது.
அவன் கட்டி பில்டிங்லாம் கட்டி வாடகை அவன் பில்டிங் கட்டி இருக்கிறான், அவனுக்கு ஒரு நீதியாக இருக்கு. இங்க வந்து ரொம்ப ஒரு சீட்டு வீடை போட்டு ஒரு சின்ன அளவுக்கு கட்டி சிறு சேமிப்புல அவங்களுடைய தொகையை போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீண்ட நெடிய காலம் சம்பாரிச்சு அவங்க அதுல ஒரு சின்ன அளவுக்கு வீடு கட்டி வாழ்றாங்கன்னா அந்த வீடு மட்டும் குறிப்பிட்டு இடிக்கப்படுது. ஒரு பகுதி பார்த்தா அதே லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி பட்டா இடம்னு சொல்லி விடுபடப்படுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டா பள்ளிக்கரணையில நீங்க எடுத்து பாருங்க, வேளச்சேரி எடுத்து பாருங்க, பல்லாவரம் பகுதி எடுத்து பாருங்க. 2015 வெள்ளம் வரும்போது வெறும் பாதிப்பு உண்டான பகுதிகளில் வேளச்சேரி இந்த மாதிரி பகுதியில் பாதிப்பு வருது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தான். அப்ப நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கும் வருடம் சென்னை வந்து தத்தளிக்குது, மழையில பெரும் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொன்னா இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புனால தான். இப்ப மாற்றம், இதுதான் மாற்றம் அப்படின்னு சொன்னா இந்த மாற்றத்தை இந்த அரசு எல்லாத்துலயும் காட்டணும். கார்பரேட்டுகளுக்கு ஒரு நீதியாகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நீதியும் காட்டக்கூடாது. நீர்நிலையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பள்ளிக்கரணையை சுற்றி இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது 5000 ஹெக்டர் அளவுக்கு இருந்த நீர்நிலை இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது வெறும் 650 ஹெக்டர் தான் இருக்கு. அது கூட புள்ளி விவரத்தில் சொல்லப்படுறது தான். உண்மையிலேயே என்ன இருக்குன்றது அந்த 650 ஹெக்டராவது இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமா தெரியாது. ஆசியால கூட சதுப்பு நிலக்காடு அப்படின்னு ஆசியாவில் வந்து 2வது இடம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சதுப்பு நிலக்காடு பள்ளிக்கரணையுடைய சதுப்பு நிலம். அதுல இன்னைக்கு பாதி இல்லை. வெளிநாடு பறவைகள், விதவிதமான பறவைகள் எல்லாம் வந்து அங்க வந்து சரணாலயமா வரக்கூடிய இடம். இன்னைக்கு பெரிய வானுயர அளவுக்கு கட்டடத்தை கட்டி இன்னைக்கு பல நிறுவனங்கள் பல கம்பெனிகள் வந்து அதை கட்டி இருக்கிறாங்க. இப்ப மாற்றம் என்னன்னா இங்கேயும் அகற்றணும். இப்ப அகற்றுவதா இருந்தா இங்கேயும் அகற்றணும் தானே, இதுவும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு தானே. இந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு மறைமுகமா நடந்த நிகழ்வு கிடையாது, வெளிப்படையா இருந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு. பல்லாவரத்துல நான்லாம் சின்ன வயசுல ட்ரெயினில் போகும்போது அப்படியே அந்த ட்ரெயினில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே போகும்போது அந்த ஏரியை பார்த்தா அவ்வளோ ரசிக்கிறதுக்கு ஒரு அப்படி ஒரு ஏரியாவாக மாறி போச்சு, ரம்மியமாக இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு சுகாதாரம் மிக்க ஒரு காற்று, நல்ல ஒரு சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பல்லாவரத்தில் ஏரி எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரே குப்பை மேடாக மாறி இன்னைக்கு ஒரே பில்டிங். அதை முதல்ல ஆரம்பித்து வச்சது யாருன்னா அரசு தான் ஆரம்பித்து வச்சுச்சு. அதை ரோடு போட்டு கொடுத்த உடனே இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி பில்டிங் கட்டப்பட்டு இன்னைக்கு பல நிறுவனங்கள் இருக்கு. அதுவும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இன்னைக்கு ஏரிகள் அங்கங்கே இருக்கு. அந்த ஏரிகள் கூட எப்படி இருக்குன்னா கழிவு நீர்கள் வந்து கலக்கப்பட்டு குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதாரம் வந்து சீர்கெட்டு அங்க அந்த ஏரி சின்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டு தமிழகத்துல நிறைய இடங்கள் இப்படிதான் எல்லாம் வந்து குப்பை கொட்டுற இடமா மாறிடுச்சு, குப்பை மேடாக மாறுது. இப்ப இருக்கக்கூடிய அந்த சின்ன ஏரியாவது ஒரு தூய்மைப்படுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. இருக்கிற சின்ன ஏரியாவது ஒரு பாதுகாத்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில கொடுக்கலாமா இல்லையா? இன்னைக்கு போய் நீங்கள் அந்த பல்லாவரம் ஏரியில் நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், போக முடியாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சென்னை மக்களுக்கு ஜீவ நதியாக இருந்ததுன்னு சொல்லலாம் போரூர் ஏரி. போரூர் ஏரி சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடிநீர் ஆதாரமாக, அங்கேருந்து தான் மக்களுடைய பயன்பாட்டு குடிநீர் வரும். குடிநீர் ஆதாரமாக அரசு நகராட்சி சார்பாக எடுத்து அதை விநியோகம் பண்ணி கிட்ட இருந்த இடம். இன்னைக்கு ஏரியோடைய நிலை என்ன? இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா போரூர் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி, போரூர்லாம் ஃபிளாட் போட்டு எல்லாம் ரோடு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு சின்ன அளவுக்கு ஏரி இருக்கு, அதையும் பராமரிக்கக்கூடிய நிலை இல்லை. அந்த இருக்கிற ஏரியாவது ஒரு பராமரிக்கலாம்னு பார்த்தா அதுவும் குப்பை கூலமாக இன்னைக்கு வந்து குடிக்கிறதுக்கோ பயன்பாடுறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்த ஏரி போயிடுச்சு. அப்போ இப்படி இதில் வந்து என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இப்படி நம்ம இது மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்புகள் வந்து செய்யப்பட்டால் இதில் வந்து துரிதமாக அரசும் நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றமும் கடுமை காட்டணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் குளங்கள் ஆக்கிரமிப்படுறது, ஏரிகள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே வந்து வீடுகள் கட்டப்படுறது, குப்பை மேடுகளாக ஆக்கப்படுறது, இது நிறைய பரவலாக எல்லா இடங்கள்லையும்
நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அவ்வளோ இருக்குது. இப்போ இதனால தான் பல பாதிப்புகளையும் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நீர்கால் மழை காலங்களில் வந்து நீர் போய் வடிகாலை நோக்கி போகும்போது அங்கெல்லாம் வீடுகளாக இருக்குது. அப்போ அந்த வடிகால் போய் வடிகிறதுக்கான இடம் அதுக்கு அமையல. அப்படிங்கும்போது தான் வெள்ளம் வந்து மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்து, அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து அதை நடவடிக்கை எடுக்கும்போது தான் அதில் ஒரு மாற்றம் வரும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே வச்சு நம்ம மாற்றோம், இந்த மாற்றம் தான் சிறந்த மாற்றம்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருந்தாலும் அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இது மாதிரி தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மீட்டெடுக்கும் போது தான் நம்ம பல பாதிப்புகள் இருந்து என்ன செய்ய முடியும், மக்களையும் பாதுகாக்க முடியும். அதையும் இப்போ வந்து எலினோ அப்படிங்கிற இதை கூட அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன நம்ம முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்கணும் இந்த மாதிரி, ஏன்னா கடுமையான மழை பெய்யுங்கிறாங்க. இதில் நம்ம தமிழக அரசுக்கு நம்ம கோரிக்கையாக இருந்தால் என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கலாம்? இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்குமே பார்த்தீங்கன்னாங்க, இப்போ அகற்றக்கூடிய நிலை, உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் அப்படின்னு சொன்னால் சென்னையை தான் சொல்ல முடியும். அந்த சென்னையில் தான் வந்து ஒவ்வொரு வருடமும் அது வந்து வெள்ள நீர் சூழ்ந்துக்கிட்டு மக்கள் பெரிய அவதிக்குள்ளாக்கப்பட்டு பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்போ இதை வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் இவங்க உண்மையிலேயே மாற்றத்தை சொல்கிறாங்கல்ல, இந்த அரசு வந்தாலும் சரி, இனிமேல் எந்த அரசு வந்தாலும் சரி இந்த ஏரியை மீட்டு கொடுக்க முடியாது. இந்த ஏரியை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு சொன்னால் அது எல்லளவு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வானுயர் அளவுக்கு பில்டிங்குகள் வளர்ந்துருச்சு. இனிமேல் அதை மீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ எல்னோ வந்தாலும் சரி, இதை விட பெரிய வந்தாலும் அதற்கு முன் ஏற்பாடாக ஏற்கனவே திமுக அரசு போடப்பட்ட அந்த மழை நீர் வடிகால் திட்டம் வந்து சென்னையில் போட்டு ஒரு சில பகுதிகளில் வந்து அதை சிறந்த முறையில் செஞ்சாங்க. போன வருஷம் கூட நம்ம பார்த்தோம் சில இடங்கள்ல, அதனால் பலனையும் நம்ம பார்க்க முடியுது. சில இடங்கள்ல அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருந்ததுனால தண்ணி போக முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த நிலையும் இருந்தது. வேலை பெண்டிங், அவங்க ஆட்சியிலையும் மந்தமான ஒரு நிலையில அந்த வேலைகள்லாம் போய்கிட்டு இருந்தது. அதனால நிறைய போயிருப்போம் தொழிற்சமா சார்பாக. இந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் நிறைய மீட்புக்கு இப்போ போயிருப்போம். அதில் நீங்கள் பார்த்ததுல இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த இடத்துல கடும் பாதிப்புக்கு உள்ளான பகுதினா இந்த பகுதி சென்னையில் வந்து கடுமையான பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேளச்சேரி, இந்த சுற்று வட்டார பகுதியை சொல்லலாம். அதே மாதிரி தாம்பரம், அந்த மாதிரியான முடிச்சூர் பகுதிகளில் தண்ணி அதிகமாக சூழ்ந்துருச்சு. அது வந்து எப்படி சூழ்ந்துருச்சுன்னா வீடுகள் பகுதியில் கூட வந்துருச்சு. அதாவது வெள்ளம் வந்து எப்படி வந்துச்சுன்னா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி கூட வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. தண்ணி போகக்கூடிய பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால வீடு பகுதிகள்லாம் வந்தது. இது ஒரு பக்கம் வந்து மக்கள் பாதிக்க அடைஞ்சாங்க. ஆனால் இது அரசு வந்து இந்த ஒரு அரசு மாறினவுடனே ஒரு அரசு என்ன பண்ணணும்னா அவங்க அந்த அரசு செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை இவங்க அப்படி நிலுவையில் போட்டுருவாங்க. இந்த அரசு வந்தவுடனே அவங்க வேறு திட்டத்தை எடுப்பாங்க. இது மழைக்காலத்துக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அரசு இதில் இந்த பாரபட்சம்லாம் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக இப்போவே வந்து அதுக்குண்டான தடுப்பு நடவடிக்கை எடுத்து அந்த ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலே இல்லை ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் எந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் மக்களுக்கான பாதிப்படையாத ஒரு சூழலை உருவாக்குவது இந்த அரசும் இருந்தால் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். இதில் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் அந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களை வந்து தண்ணீரை தத்தளிக்கிற மாற்றத்தை எதிர்பார்க்கல. ஆமாம், மழைக்கு முன்னால் நம்மளை வந்து சேஃப்டியாக பாதுகாக்கிற மாதிரியான ஒரு திட்டமிடுதல், ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது பாரபட்சம் இல்லாத நீதம் வழங்கணும் நீதிமன்றத்தில். எல்லாருக்கும் ஒரே விதமான சட்ட விதிமுறையாக பார்க்கப்படணும். நல்ல ஒரு கருத்து தான். எனவே தமிழக அரசும் இதில் அரசு அதிகாரிகளுமே வந்து இதில் விரைந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதன் வழியாக நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.